SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். உலக செஸ் சாம்பியன் குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கே வேர்ல்ட் சாம்பியன் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. அதனால இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் 2 மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு. பட் ஆனால் எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு, நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது. அதனால எனக்கு அந்த 14th கேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த வின் வரும்போது நான் ஆல்ரெடி டை பிரேக் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும் போது லைக் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் என்னோட என்னோட மெசேஜ் எப்போவுமே, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் இந்த பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த ஒன்லி அட்வைஸ் would be to like என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணணும். செஸ் பிளேயர்ஸ்க்கு செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம். லைக் அது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன், எப்போவுமே செஸ் லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக லைக் ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். Yeah, my target has always been like to become the best player in the world. And when I was a kid, world champion is a very important step towards the dream. But still, it's clear that there are a lot of strong players, and I still have a lot of improvement to do. And players like Magnus, they keep motivating me to work harder. And although this is a big achievement, and I know it comes at a very young age, I think that it's still a very very long way to go. And my goal is to keep enjoying chess and to have a very long career, and hopefully to one day to become the best player in the world. World Championship first match கண்டிப்பாக அது ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட் தான். பட் ஆனால் லைக் 14 கேம் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த சின்ன செட்பேக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது லைக் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த லைக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஆடுறோன்றதுனால கண்டிப்பாக அந்த நர்வ்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த நர்வ்ஸ் லைக் அந்த கேமில் நான் கொஞ்சம் நர்வ்ஸாக இருந்தேன், கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டு. லைக் ஐ வாஸ் மேக்கிங் லைக் நிறைய நல்ல டெசிஷன்ஸ் நான் பண்ணல. ஸோ எனக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியாக தான் இருந்தது அந்த மூமெண்ட்டு. பட்
பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ காட் இன் டு லைக் செகண்ட் கேம் ட்ரா பண்ணிட்டு தேர்ட் கேம் ஐ பிளேட் அ குட் கேம் அண்ட் ஒன் அந்த ரிதம் வந்தோடனே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் திருப்பி வந்துருச்சு. பொறுத்த வரைக்குமே டோர்னமெண்ட் டை பிரேக்கர் வரையும் கொண்டு போய் இத்தாலியை 14வது ரவுண்டிலே நீங்க எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது? பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட் டை பிரேக்கர் வரையும் கொண்டு போவாங்க. நீங்க 14வது ரவுண்டிலே அவர் எனக்கு அது லைக் டை பிரேக் போக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த லெவலில் இந்த மாடர்ன் செஸ் ஹை லெவலில் ஆடும்போது ஒரு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன் நிறைய டீப்பாக இருக்கும். அப்புறம் ஆப்போனண்டோட டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால ஒரு கேம் வின் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இந்த லெவலில். ஸோ அதனால டை பிரேக்ஸ் போகும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 14 கேம்ஸ்ன்றதுனால எனக்கு சான்சஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ நான் இந்த டை பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் லைக் 2 கேம் இருக்கும்போது லைக் 2-3 கேம் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது போக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் லைக் டை பிரேக்ஸ் ஆல்தோ இட்ஸ் லைக் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ், இது மேட்ச்ன்ற அந்த மொமெண்டம் இருந்ததுனால இட்ஸ் லைக் அந்த டை பிரேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேட்ச்சில் லைக் அந்த ஹியூஜ் ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன், அந்த ஓப்பனண்ட் அந்த கிளாசிக்கல் போர்ஷனில் யாருக்கு அந்த மொமெண்டம் இருக்குது அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டை பிரேக்ஸ் எனக்கு லைக் நான் கிளாசிக்கல்லே ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு லைக் ஐடியலி அதுதான் நான் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் டை பிரேக்ஸ் போனாலும் எனக்கு என்னால் அது லைக் ஐ கேன் ப்ளே வெரி குட் செஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன். வின்னிங் மூமெண்ட்ஸ் அவ்வளவா இல்லை அப்படின்ற மாதிரி 30 மூவ் வரைக்கும் அது டிராவன் நோக்கி தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? மேட்ச் விளையாடிட்டு டிராவன் நோக்கி தான் டீம் லைனே விளையாடுறாரு அப்படின்னு, நம்மள எங்கேயாவது டை பிரேக்கர் கூட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி எதுவும் திங்க் பண்ணீங்களா? அவர் ஆக்சுவலாக 14 கேமில் அவருக்கு ஒயிட் பீசஸ் இருந்ததுனால அவர் ஆக்சுவலாக ட்ராக்கு ஆடலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆடின ஓப்பனிங் ஆல்தோ இட்ஸ் நாட் லைக் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. பட் ஆனால் கேம் ஆட தான் ட்ரை பண்ணார். அதனால ஆனால் அந்த ஓப்பனிங்கில் நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஈக்குவலைஸ் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கு உலக செஸ் சாம்பியனாக உருவெடுத்திருக்கக்கூடிய குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இளம் வயதிலேயே உலக சாம்பியனானது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தான் விளையாடிய அந்த விளையாட்டு தனக்கு உற்சாகத்தையும் உணர்வு பூர்வமான பல்வேறு விஷயங்களையும் தந்ததாக அவர் கூறியிருக்கிறார். உலக செஸ் சாம்பியன் குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். SVC ஆதித்யாராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.